Srividya College of Arts and Science. Admission going on. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதாநாயகனான இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனான மாரிமுத்து ஐயாவை அறிமுகம் செய்து வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி இதோ ஒரு சில வரிகள் மட்டும். கடந்த 17 ஆண்டுகளாக தனக்கு இருக்கும் விடுமுறையை உண்டு கழித்தோமா, உறவி கழித்தோமா, உற்றார் உறவினரோடு சுற்றி கழித்தோமா என்றில்லாமல் அனைத்து சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் மத்திய மற்றும் மாநில அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கட்டணமின்றி பயிற்றுவிக்கும் பகல் வல்லுநர். அர்ப்பணிப்பு உணர்வோடு அயராமல் அனைத்து மாணவர்களையும் அரசு வேலையை பெற்றுத் தந்து அயராது மாணவர்களுக்கு அரசு வேலையை பெற்றுக் கொடுக்கும் உழைப்பாளியவர். நான் வகுப்பறையில் 150 மாணவர்களை அதிகபட்சமாக பார்த்ததுண்டு. ஆனால் நான் பார்த்த அதிசய வகுப்பறை இது. 4000 மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரே வகுப்பறை அந்த வகுப்பறை. 20 மாவட்ட மாணவர்களையும் வெற்றி பெற வைக்கும் வகுப்பறை அந்த வகுப்பறை. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய வகுப்பறை அந்த வகுப்பறை. அது அரசு வேலை பெறுவதற்காக ஏக்கத்துடன் இருக்கும் வகுப்பறை அந்த வகுப்பறை. அரசாணையோடு பெற்று வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கும் வகுப்பறை அந்த வகுப்பறை. விருதுநகர் அது எந்த வகுப்பறை? இதோ இந்த வகுப்பறை. விருதுநகர் மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்க கட்டிடத்தில் வார இறுதியில் ஒரு முயற்சி. அது மாரிமுத்து ஐயாவின் பயிற்சி. ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒருவர் ஆசிரியர். ஆனால் அனைத்து பாடத்திற்கும் இவர் ஒருவரே ஆசிரியர். கையில் புத்தகம் இன்றி, குறிப்புகள் எதுவும் இன்றி பக்குவமாய் நடத்தி பல விருதுகளை பெற்று பாரதத்தின் தம புதல்வராய் இருக்கும் இன்றைய கதாநாயகர் அவர்கள். ஊக்கத்தை அளிக்கும் உன்னத ஆசிரியர் இவரே. நீ வருகையால் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை படித்தவர்களிடம் 10,000 மாணவ மாணவிகளை அரசு பணிகளில் அமர்ந்துள்ளனர். இவரால் 10,000 குடும்பங்கள் நல்வாழ்வு பெற்றிருக்கின்றன. இவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார், பத்திரிகைகளுக்கு எழுதுகிறார், எழுதிக் கொண்டிருக்கிறார். மலையாள மனோரமா இயக்கத்துக்கு பல ஆண்டுகளாக கட்டுரைகளை எழுதி கொடுத்து வருகிறார். அடிக்கோர் தடவை அரசு பள்ளிகள், கல்லூரிகள் சென்று ஊக்க உரையாற்றி மாணவர்களை உற்சாகப்படுத்தி உயர்த்துகின்றார். வறுமையின் பிடியிலும் விரக்தியின் விளிம்பிலும் தற்கொலை எண்ணத்திலும் மாற்றிய மாணவர்கள் பலரை மீட்டுக் கொடுக்கும் உன்னத மனிதர் இவர். இவர் அடிக்கடி உச்சரிக்கும் மறக்க முடியா வாசகங்கள். நாம் பிறந்தது இறப்பதற்கல்ல, சாதிப்பதற்கே, சாதிப்பதற்கே. நமது இதயம் பிறருக்காகவும் துடிக்கட்டும். அப்படி துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு இதயம் தான் மாரிமுத்து ஐயாவின் இதயம். சாதாரண மனிதனின் புத்தகத்துடன் இருப்பான், ஆனால் சாதனை மனிதன் புத்தகத்திலே இருப்பான். அவர் சாதனை மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் சாதனை மனிதர். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, சாதனை மனிதராக போகிறவர்கள். இதோ அந்த சாதனை மன்னனின் மனதிலிருந்து வாழ்க்கை வர இருக்கும் எங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் எங்கள் சாதனை மன்னனின் மாரிமுத்து ஐயா அவர்களை வாழ்த்து கூற வருமாறு இருதரம் கொப்பி அகவகையோடு வரவேற்கிறேன். வருக ஐயா, உங்கள் வாழ்க்கையை எங்கள் மகன்களுக்கும் மகன்களுக்கும் தருக. நன்றி ஐயா.